Jolly mood. ஒரு ஊரில் யாரும் தங்காத ஒரு வீட்டில் நிறைய எலிகள் சந்தோஷமாக இருந்தன. அப்போது ஒரு நாள் ஒரு பூனை அந்த வீட்டிற்கு வந்தது. அங்கு நிறைய எலிகள் இருப்பதைக் கண்டு பூனைக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலியாக பிடித்து சாப்பிட்டது. எலிகள் மிகவும் பயந்து நடுங்கின. எலிகள் எல்லாம் ஒன்று கூடி பூனையிடமிருந்து எப்படி தப்புவது என்று யோசனை செய்ய அதில் ஒரு எலி சொல்லிச்சு, ஒரு மணியை பூனையின் கழுத்தில் கட்டினால் அது நடந்து வரும்போது டிங் டிங் என்ற சத்தம் கேட்கும். நாம் ஓடி ஒளிந்து விடலாம், பூனை ஏமாந்து போகும் என கூறியது. இதை கேட்டதும் எலிகள் எல்லாம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தன. அப்போது ஒரு எலி, இந்த மணியை யார் பூனையின் கழுத்தில் கட்டுவது என்று கேட்டது. இதை கேட்டதும் யாரால் மணியை கட்ட முடியும் என்று எலிகள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மியவ் மியவ் என்று பூனை சத்தம் கேட்டவுடன் எலிகள் பயந்து ஒளிந்து கொண்டன. இந்த கதையின் மூலம் முடியாத யோசனையால் எந்த பயனும் இல்லை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.